மெயின்ஸ்ல கேட்ட ஒரு ஈஸி லெவல் பஸ்ஸில் கொண்டு வந்திருக்கேன் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் 3 மினிட்ஸில் உங்களால் இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் நீங்கள் பாக்ஸ் பஸ்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன, எந்த மாதிரி ஆங்கிள்லாம் நம்ம பாக்ஸ் பஸ்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கான, அதாவது எலிமினேட் பண்ணுவோம்ல பாசிபிலிட்டியே, அது எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் நான் டீச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால், சீனியராக இருந்தால் நீங்கள் இந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஆன்சராச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இது ஆர்ஆர்பி கிளர்க்கில் கேட்ட எக்ஸாக்ட் கொஷின் தான். இதுவே தான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட், எல்பிஓ அண்ட் அப்கமிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம்லலாம் கிட்டத்தட்ட இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் லெவலில் தான் ஆட் ஆகும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேங்களா? ரைட்டு, லைக் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், இதில் 10 பேர் கொண்ட ஒரு பாக்ஸ் பஸ்ஸில் ஈஸி கொஸ்டின் அப்படிங்கிறதால வெறும் 4 கொஸ்டின் கேட்டு முடிச்சிருக்காங்க. இதுவே மாடரேட் கொஸ்டினாக அப்படி இருந்தால் 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த எக்ஸாமில். ஓகேங்களா? சில நேரங்களில் ஈஸியாக கேட்டு 3 கூட கேட்பாங்க. நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஒன்லி 3 பாக்ஸஸ் kept between box W and X ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ W X அப்படின்னு நம்ம எடுத்த உடனே இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி W முன்னாடி இருக்கா, X முன்னாடி இருக்கான்னு இங்கே ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதை பற்றி இங்கே எதுவும் பேசலை. அதனால் இப்படி தான் எடுத்து எழுதணும். ஆனால் எக்ஸாம் எல்லாம் எடுத்த உடனே எடுத்து எழுதக்கூடாது, பார்க்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பக்கத்தில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, எது முன்ன எது பின்ன அப்படின்னு. இங்கே எதுவும் கொடுக்கல. பாசிபிலிட்டி பாக்ஸ் Z kept 2 boxes below X. Xக்கு 1 பாக்ஸ் பிலோனா இது, 2 பாக்ஸ் பிலோனா இங்கே யார், Z சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி இங்கே Z, அதே மாதிரி 1 பிலோ 2 பிலோ இங்கே வந்துடும். சூப்பர். அடுத்து இந்த Z ரிலேட்டடாக எதனா கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஸ் மெனி பாக்ஸஸ் kept between X and Z. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் டபிள்யூக்கும் டீக்கும் இருப்பாங்க. இதை வந்து பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்தால் நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஆனால் இங்கே பாசிபிலிட்டி இருக்குது. 2 பாசிபிலிட்டியில் மேபி 2 விதமாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் 2 விதமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுத்துலேயும் ஒரே பேர் தான் இருக்காங்க. எக்ஸுக்கு செட்டுக்கு நடுவில். எக்ஸுக்கு செட்டுக்கு நடுவில் ஒருத்தங்க இருந்தால் டபிள்யூக்கு டீக்கும் நடுவில் ஒருத்தங்க தான் இருக்கணும். அப்போ டீ நமக்கு மேலேயும் வரும் கீழேயும் வரும். அதை பற்றி எதனா பேசியிருக்காங்களா? எபோ டி பிலோ டபிள்யூ அதை பற்றி இங்கே வாயே திறக்கல அவங்க. அப்போ பாசிபிலிட்டி தான். சரி, இந்த பாசிபிலிட்டியில் டபிள்யூக்கும் டீக்கும் நடுவில் ஒருத்தங்க போடணும். மேலே போட முடியுமா? போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி செட் இருக்காங்க. அப்போ கீழே நம்ம டீயை பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, டபிள்யூ ஏன் இந்த இடத்துல நான் பாசிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். யூஸ்வலாக ப்ரிலிம்ஸ் ஆனால் 8 பேர் பஸ்ஸில் இருக்கும். நம்ம டபுள் டீயை மேலே போட்டோம் அப்படின்னா 8 பேரை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் டீ போடுறேன்னா 9 பேர், 3 3 3 9 பேர் வந்துட்டாங்க. அப்போது 8 பேர் பாக்ஸுக்கு இது வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணுறதுனால எலிமினேட் பண்ணிடுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரிலிம்ஸில் எலிமினேட் பண்ணுறது. இது மெயின்ஸ் தானே. அப்போ மெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து அதுவும் வரும், ஒரு பாசிபிலிட்டி எடுத்து போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மேலே டபிள்யூக்கு மேலே ஒரு டீ, கீழே ஒரு டீ, நடுவுங்களை ஒருத்தங்க இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து இதுலேருந்து பார்க்கணும். 2 boxes are kept between Y and W. இவ்வளோ நேரம் தேடி பார்த்தோம், எதுலேயுமே யார் மேலே யார் கீழேன்னு கொடுக்கல. இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க செட்டுக்கு. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பாக்ஸ் ஒய்க்கும் டபிள்யூக்கும் தான். அதில் விச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? விச்சுனா இதுக்கு பக்கத்துலேயே யார் இருக்காங்களோ அவங்களே தான் சொல்கிறாங்க. அப்போது விச்சை மறந்துட்டு டபிள்யூ இஸ் கெப்ட் பிலோ ஒய்ன்னு படிங்க. W is kept below Y. அதில் 2 boxes between Y and W.
2 boxes kept y and w. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா டபிள்யூக்கு மேலே 2 பேரை விட்டுட்டு மேலே நம்ம ஒய்யை பிளேஸ் பண்ணணும். 1 2 ஒய் இங்கே, அதே மாதிரி 1 2 ஒய் இங்கே. நீங்கள் இங்கே என்ன நோட் பண்ணிக்கணும்னா இதுக்கு 10 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருந்தாலும் 9 பேர், இப்போ 10 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. இதில் டபிள்யூக்கு மேலே தான் ஒய், 1 2 ஒய். இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 3 7 3 10. இதுவும் 10 மெம்பர்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒய்க்கும் டீக்கும் ஒய்க்கும் இன்னொருத்தங்களுக்கு நடுவில் ஒருத்தங்க 2 பேர்னா கூட நம்ம மேலே போட முடியாது. அதே மாதிரி தான் ஜெட்டுக்கும் மேலே இந்த பக்கம் போட முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ளேயே போட்டுக்கணும். இது ப்ரிலிம்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லிமிட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும், எந்த இடத்துல உள்ளே போடணுமோ வெளியே போடணுமா. ரைட்டு. ஸோ இதுவரையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து Q இஸ் கெப்ட் அட்ஜசன்ட் டு T. Q இஸ் கெப்ட் அட்ஜசன்ட் டு T. இப்போ பாருங்க, ஒரு பிகினருக்கும் ஒரு ரிப்பீட்டருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துக்கு தான் வரும். ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி போயிடுவாங்க. ஆனால் ரிப்பீட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரோச் தெரியாத ரிப்பீட்டரும் அந்த தப்பு பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட் மூவ்னா கியூவை நீங்கள் இங்கேயும் எழுதிக்கோங்க, இங்கேயும் எழுதிக்கோங்க. டக்குன்னு எடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, கியூவும் டீயும் அட்ஜசன்ட் சொல்லியிருக்காங்கல்ல, கியூவும் டீயும் அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கியூவை நம்ம இந்த இடத்துல போட முடியும், ஆனால் மேலே போட முடியாது. அங்கே இந்த பாசிபிலிட்டி நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்க, கியூ இங்கேயும் வரலாம், கியூ இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த கியூவை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடியே அவங்க இன்ட்டு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, அண்டு இந்த இடத்துல அண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது டீயே கிடையாது. விச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறத சொன்னேன், அண்டுன்னா முன்னாடி இருக்கிறவங்க. யார் முன்னாடி இருக்காங்க? கியூ. கியூ இஸ் அட்ஜசன்ட் டு த பாக்ஸ் டி. அதே கியூ kept 2 boxes above R. Q kept 2 boxes above R. சாரி, தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளில். சில நேரங்கள் எழுதுவோம், ஆனால் அவேராக இருந்தீங்கன்னா அது என்ன தப்பாக எழுதுறோன்றது அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? Q kept 2 boxes above R. ஓகேங்களா? கசகசன்னு இருக்கா? 2 boxes above R. 1 box above, 2 box above, in between 2 போட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை எடுத்து வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண ஆன்சர் வந்துருமா? இங்கே கியூ போட்டால் இங்கே ஆர் போடலாம், இங்கே கியூ போட்டால் இங்கே ஆர் போடலாம். ஸ்டில் பாசிபிலிட்டி கண்டினியூ ஆகுது. அப்போது இன்னும் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். Z இஸ் நாட் கெப்ட் அட்ஜசன்ட் டு ஆர். ஓகே, அது இப்போ நமக்கு தேவையில்லை. தேவைதான். அதுவும் ஒரு எலிமினேஷன் தான், அது இல்லாமையும் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம கியூவை இந்த இடத்துல போட்டால் 1 விட்டு 6 நம்ம எங்கே போடுவோமா? என்ன சொல்லிட்டாங்க? ஜெட்டும் ஆரும் நாட் கெப்ட் அட்ஜசன்ட்னு சொல்லிட்டாங்களா. அப்போ கியூ டெஃபினட்டாக அங்கே வராதா? அப்போ நமக்கு என்ன தான் வரும்? கியூ இங்கே மட்டும்தான் வரும். 1 விட்டு 6 இங்கே போடுங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துல கியூ 1 விட்டு 6 இங்கே பாசிபிலிட்டி கிடையாது டேரெக்டாக, ஏன்னா கியூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த இடத்துல பாசிபிலிட்டி கண்டினியூ ஆகுது. வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆர் பிச்சுன்னு என்ன சொன்னால் பக்கத்துலேயே இருக்குது. ஆர் இஸ் கெப்ட் ஜஸ்ட் எபோவ் யூ. ஆர் வந்து ஜஸ்ட் எபோவ் யூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 3 6 1 7. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கியூவை இங்கே போட்டால் 8வது ஆள் கியூ, கீழே நீங்கள் 3 பேர் போடணும். 1 விட்டு ஆர் யூ, கீழே 3 பேரை போடணும். ஆல்ரெடி 7 7 நாள் எவ்வளோ? 11 பேர் ஆயிரும். வருமா? வராது. அப்போது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கியூ போட்டால் 11 பேர் வந்துடும். ஒரே இடம், இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம கியூவை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ கியூவை எடுத்து இங்கே எழுதுங்க, 1 விட்டு 6 எடுத்து இங்கே எழுதுங்க, யூ எடுத்து இங்கே எழுதுங்க. சூப்பரா? ஓகே. அடுத்து வி இஸ் கெப்ட் எபோவ் ஜெட். சரி, இந்த யூவை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டு. இதுல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும்ல. இங்கே பாருங்க, ஆருக்கு இமிடியேட்லி பிலோ யூ இருக்கணும். இங்கே ஆருக்கு இமிடியேட்லி பிலோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போது இந்த பாசிபிலிட்டி தப்பு.
ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, அப்படி இல்லன்னா கூட இது அப்படியே செட்டோட தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கியூவை வச்சு 1 விட்டு 6 வர முடியாது அப்படின்னு கூட நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். செட்டுக்கு பக்கத்துல 6 வராதுன்னு எலிமினேட் பண்ணோம்ல, அப்படி எலிமினேட் பண்ணலன்னா கூட கியூ 1 விட்டு 6 பிளேஸ் பண்ண முடியும். 6க்கு கீழே யூ பிளேஸ் பண்ண முடியாது. இது அப்படியே கொண்டு வந்து கொத்தோட வச்சு கூட நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அந்த மெத்தட்ல அங்க எலிமினேட் பண்ணிட்டோம். 6 பக்கத்துல வராது அப்படிங்கிற மெத்தட்ல. இப்போ அதே இந்த அப்படியே ஃபார்மேட் அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூ இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். சூப்பரா? அப்ப இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இந்த 2 பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, V is kept above Z. V is kept above Z அண்டுனா என்ன சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? முதல்ல இருக்கிறவங்க V தான். V below X. S. V இந்த V அப்படிங்கிறவங்க below S. அப்போ SVZ இந்த ஃபார்மேட்ல வரணும். Zக்கு மேல V இருக்கணும். Vக்கு மேல நம்ம யார் இருக்கணும்? S இருக்கணும். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணல இந்த இடத்துல? யூவை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. யூ இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு அப்படியே போயிட்டோம் விட்டுட்டு. பட் இந்த இடத்துல யூவை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. Q 1 விட்டு R அதுக்கு இமிடியேட்லி பிலோ யூ. ஓகே. இப்போ இதை கொண்டு வாங்க. SV. செட்டுக்கு மேலே V இருக்கணும். Vக்கு மேலே S இருக்கணும். கரெக்டாக வந்துருச்சு இதில். 10 பேர் இருக்காங்க. இது ஓகே ஆயிடுச்சு. ஓகே. இதில் ஏன் செட் ஆகலை அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. செட்டுக்கு மேலே தான் V இருக்கணும். Vக்கு மேலே தான் S இருக்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 11 பேர் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ ஜெட்டுக்கு கீழே ஒரு வேக்கண்ட் இருக்குல்ல, அது ஜெட்டுக்கு மேலே இருந்தால் தான் இது நம்ம ஃபில்லே பண்ண முடியும். ஆல்ரெடி 9 பேர் இருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் V அதுக்கு மேலே எஸ்னா 11 பேர் வந்துருச்சு. அப்போ இது டோட்டல் அடி வாங்குது. டோட்டல் அடி வாங்கினா அந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி அந்த ஆல்ரெடி நம்ம ஆன்சர் எடுத்தது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டுன்னா என்ன, விச்சுனா என்னன்னு கற்றுருப்பீங்க. அண்டு இதை அப்படியே செட்டோட வச்சு எலிமினேட் பண்ணுறது ஒரு டைப்பு. டோட்டல் வரல அப்படிங்கிறது ஒரு டைப்பு எலிமினேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த எபோவ் பிலோ அதை வச்சு எலிமினேட் பண்ணும். கடைசியாக எலிமினேட் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? இந்த யூவை ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த எஸ்வியை வச்சு இங்கே அப்ளை பண்ண முடியாது. இந்த யூவை கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்வியை ஃபிக்ஸ் பண்ணணும். தெளிவாக பிகினர்ஸ்க்காக பொறுமையாக சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ ஸ்லோவாக சால்வ் பண்ணக்கூடாது இந்த டாப்பிக்கை. கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோவை 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம். ஓகேங்களா? ஹவு மெனி பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஒய் அண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. கேட்டிருக்காங்களா? ஒய் இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. நடுவில் 3 + 2 5. கொஸ்டின் நம்பர் 1க்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் எகைன் ஒரு டைம் சால்வ் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட பசில் கரெக்டுன்னு எக்ஸாம்பிள்லே டிசைட் பண்ணிடலாம். ரைட்டு. கொஸ்டின் நம்பர் 3 பாக்ஸ் என்ன சொல்கிறாங்க கொஸ்டின் நம்பர் 3லனா எது ட்ரூன்னு கேட்குறாங்க. சில நேரங்கள் எது நாட் ட்ரூன்னு கூட கேட்பாங்க. எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஒய் கெப்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் கரெக்டு தான். ஈவன் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் பிலோ யூ 2 4 இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? டாப் மோஸ்ட் ஒய்யும் கரெக்டு. அட்லீஸ்ட் 1 பாக்ஸ் கெப்ட் பிலோ ஜெட்டு. ஜெட்டுக்கு கீழே அட்லீஸ்ட் 1 இருக்கணுன்றாங்க. ஆனால் ஜெட்டு தான் லாஸ்ட்டு. அவங்களுக்கு கீழே யாருமே இருக்க முடியாது. அப்போ இது தப்பு. ஒன்லி 1 and 2 தான். ஸோ லாஸ்ட் கொஷின். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகும். விச் அமாங் ஃபாலோயிங் பாக்ஸஸ் கெப்ட் 4 பாக்ஸஸ் எபோவ் எஸ்? 1 எபோவ், 2 எபோவ், 3 எபோவ், 4th எபோவ் யாருன்னா Q. பாக்ஸ் Q தான் அதுக்கான ஆன்சர். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி கொஸ்டின்றதால 4 தான் இருக்குது, 5 இல்லை. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுது. இதை பாருங்கள், சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி கொண்டு வரலாமா, இல்லை வேகமாக கொண்டு போகலாமா, இல்லை ஸ்லோவாக கொண்டு போகலாமா, இல்லை போர்ட்லேயே கொண்டு வந்துடலாமா? இதில் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா இது எடிட் பண்ண தேவையில்ல. நான் அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் நம்பர் ஆஃப் கவுண்ட்டை அதிகப்படுத்தலாம்னு பார்க்குறேன். ஓகேங்களா?
அதனால இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். போர்டு ஃபார்மேட்டில் சொல்லி கொடுத்தது இன்னும் நல்லா இருந்துச்சு சார், அந்த ஃபார்மேட்லேயே கொண்டு வாங்கன்னா நான் ரொம்ப முக்கியமான பர்சன்லாம் அதில் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஒட்டி வராமல் இருந்தாக்கல நிறைய கண்டென்ட் பொறுமையாக கொடுக்கும்போது நம்ம எப்பயாவது ஒன்று எடுத்து போடும்போது நம்ம போர்டில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணலான்னுங்கன்னா நிறைய வீடியோ கொடுக்கலான்னு பிளான் பண்ணதுனால நம்ம போர்டில் எடுத்துகிட்டு இருந்தால் எடிட்டிங்க்கு ஒரு ஆள் போடணும், இல்லைனா எடிட்டிங் நானே பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அதில் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் நம்ம ஸ்லோவாக போகிற கண்டென்ட்டுக்கெல்லாம் போர்டில் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.